அவங்கள்ட்ட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் நல்லா பேச, ஐயா கோவிச்சு கூடாது, நீங்களும் பார்க்கலாம், இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஏற்பாடு பண்ண பரவாயில்லைங்க அப்படின்னா, சரி பண்ணி போய் கூட்டிட்டு வந்து பேசணும், வந்து பேசி சொல்றதை எடுத்து சொல்லணும், பேசணும். ரொம்ப வருத்தமா தான் சொல்றோம், ஒன்றும் முடிவுக்கு வரலீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ ரொம்ப கோபம் ஐயாவுக்கு என் மேல கொஞ்சம் கோபம் உண்டு, பற்று பாசம் இருக்கிற மார்க்கல, என் மேல மிகப்பெரிய வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. நான் அதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல, முடியல. எனக்கே அப்படி இருந்தா மருத்துவ மனசு எப்படி? ஒரு நாள் ஐயா சொன்னேன், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு 45 வருஷமா அவங்க கூட இருக்கிற 47வது வருஷம் ட்ரிபிள்எஸ் காலத்துல இருந்து ஒரு சரியா இருந்தா ஐயா உங்க கூட இருக்கிறோம். ஐயா கோபமா பேசினாங்க, ஒண்ணு உயிரோட இருக்கணும் அப்படின்னா வெளியூருக்கு எங்கேயாவது காணாம போயிடணும், இல்லைன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிறதோட வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். வாபஸ் வாங்கணும் பண்ணி சொல்லக்கூடாதுங்க. இல்லைங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்று கண்காணாத எங்கேயாவது போயிடணும், ஒன்று இல்லைன்னா நான் உயிரோட இருக்கக்கூடாது. ஒரு நாள் வாழ்க்கை உங்க கூட ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கு உங்க கூட வாழ்ந்துட்டேன். இப்போ இருக்கிற நெருக்கடி பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்ந்த என்ன பையன், இன்னும் பதவிக்கு பட்டத்துக்கு ஆசைப்பட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டேன். இல்லை எம்ஜிஆர் 1986 எம்ஜிஆர் சொன்னப்போ போயிருந்தா எவ்வளோ இருந்திருக்கலாம் பணவி பதவி. கலைஞர் சொன்னார் பெரிய பதவி சொன்னார், அவருக்கு அடுத்த நிலையில் போகிறது. ஜெயலலிதா புரட்சி தலைவி சொன்னாங்க, மணி மிஸ்டர் மணி இது பேசுவோம், மிஸ்டர் மணி உங்க நல்ல பண்பு கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அங்க இருக்க வேண்டிய இயக்கம் அது இல்லை, இங்க வந்துருங்க, உங்களுக்கு நல்ல நிலையில எனக்கு அடுத்த நிலையெல்லாம் வச்சிருக்குன்னு சொன்னாங்க. நல்ல நினைக்கல வேண்டாம், அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு மருத்துவரையா மாதிரி ஒரு மகத்தான தலைவரை, கொள்கையுள்ள தலைவரை, மக்களுக்கு போராடுகிற தலைவரை பார்க்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை மருத்துவரையா அவர்களோடு இருக்க வேண்டும் என்று இணைத்து கொண்டு நான் இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்க அத்தனை பேர் அந்த முகத்தில் தான் இருக்கீங்க. இப்போ நான் வேதனைன்னு சொன்னேன், இந்த ஜிகே மணிக்கு மட்டும் வேதனையா, இங்க வந்திருக்கிற உங்க அத்தனை பேருக்கு வேதனை, வராது இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு வேதனை இருக்குது. இப்போ நடக்கிறத பார்த்து வேதனைன்னா தாங்க முடியல. சரி, ஜிகே மணிக்கு உங்களுக்கும் வராத அடிமட்டத்தில் இருக்கிற இவ்வளோ வேதனைன்னா மருத்துவரையா அவர்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கு, சோதனை இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அப்ப இந்த சோதனை காலத்தில், வேதனை காலத்தில் ஐயா அவர்களே, நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய மகத்தான தலைவர் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. நாங்க இருக்கிறோம் ஐயா கூட சொல்லி நீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க. நாம இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறோம், இப்படி உருண்டு புரண்டுட்டு இருக்கிறோம். இடையில இந்த 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறது யாரு தெரியுமா? யாரு சொல்றாங்க சொல்லுங்கள, நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க. இது எப்படி நினைச்சு பாருங்க, 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறவன் இந்த மாநிலம், இந்த மருத்துவரையே ஒன்றும் தெரியாத, அவருக்கு ஒன்றும் தெரியாத, ஜிகே மணி அடைய முடியும்? ஐயாவுக்கு நிகர ஒரு சக்தி இருக்குதா? இல்லை. நீ ஒரு தனி நபரா வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தியதை போல, நெருப்பாற்ற கரையில் நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவரையாக அணிபோய் புரிந்து எப்படி இப்படிலாம் சொல்றது? சொன்னா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால ஐயா கூட உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம், உங்களுக்கும் உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம். இப்படி உழைக்கிறவங்களை பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னா கூட உன்னாலதான் கெடுத்து, ஜிகே மணி தான் கெடுத்து, இது ஒரு தீய சக்தின்னு சொன்னா எவ்வளவு வேதனை. இந்த வேதனை தான் நம்மளை கொண்டுகிட்டு இருக்குது, இந்த வார்த்தைகளை தான் கொண்டுகிட்டு இருக்குது. எனக்கு இவ்வளவு வேதனை, என்ன கூட விட்டுருக்கு, உங்களை கூட விட்டுருங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, வழிகாட்டி கொண்டிருக்கிற மருத்துவரையா அவனுடைய மனசு எப்படி வேதனைப்படும்? இந்த வேதனைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.